மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. வடகொரியாவிற்கு எதிராக அமெரிக்கா, தென்கொரியா, ஜப்பான் ஆகியவை பாதுகாப்பு கூட்டணி அமைப்பதற்கு ரஷ்யா எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் வடகொரியா சென்றுள்ளார். அப்போது ரஷ்ய அமைச்சரிடம் உக்ரைனுக்கு எதிரான போரில் தாங்கள் தொடர்ந்து நிபந்தனையற்ற ஆதரவை வழங்கப் போவதாக வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் தெரிவித்தார். ரஷ்யா வடகொரியா உறவுகள் கடந்த சில ஆண்டுகளாக மேலும் வலுப்பட்டு வருகின்றன. உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யாவுக்கு உதவ தங்கள் படைகளை வடகொரியா அனுப்பியது. பதிலுக்கு வடகொரியாவின் அணு ஆயுத திட்டங்களுக்கும் ஏவுகணை திட்டங்களுக்கும் அதிநவீன தொழில்நுட்பங்களை வழங்கி ரஷ்யா உதவி வருகிறது. இந்த சூழலில் வடகொரியா அருகே அமெரிக்கா, தென்கொரியா, ஜப்பான் ஆகிய 3 நாடுகளின் படைகள் இணைந்து போர் பயிற்சி செய்தது அப்பகுதியில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. B-52 போன்ற திறன் வாய்ந்த அமெரிக்க போர் விமானங்களும் இப்பயிற்சியில் ஈடுபடுத்தப்பட்டன. மேலும் 3 நாடுகளின் பாதுகாப்பு படைகளின் தளபதிகளும் சந்தித்து பேசியுள்ளனர். இந்நிலையில் ரஷ்ய அமைச்சரின் வடகொரிய பயணமும் அவரது கண்டனமும் முக்கியத்துவம் பெறுகிறது. மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.